ஹலோ கைஸ், மனிதர்கள் இந்த உலகத்துல பிறந்ததிலிருந்து அவங்க பிறப்போட அர்த்தத்தை தேடி விடைகள் கிடைக்க அறிவியல், வேதங்கள், மதம் சார்ந்த புத்தகங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க. குரான் இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு இது மிகப்பெரிய வேத புத்தகமாகும். குரான் அறிவியல் புத்தகம் இல்லாட்டாலும் அதுல அறிவியலும் சரித்திரம் சார்ந்த பல உண்மைகளும் இருக்கு. இதுல மனிதர்கள் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் இன்னும் தெரியாத விஷயங்கள் நிறையவே இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி குரான்ல சொல்லப்பட்ட பல விஷயங்கள் உண்மையாவும் ஆகியிருக்கு. இன்னைக்கு வீடியோல அறிவியலை பத்தி குரான்ல சொல்லப்பட்டிருக்கும் சுவாரஸ்யமான ரகசியங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அயன் இரும்பு இயற்கையா கிடைக்கக்கூடிய உலோகம் இல்ல. இது விண்வெளியில இருந்து பூமிக்கு வந்ததாக சொல்லப்படுது. இந்த விஷயம் உண்மையிலேயே நம்மள ரொம்ப ஆச்சரியப்படுத்தவும் செய்யுது. ஏன்னா சில வருடங்களுக்கு முன் விண்வெளியில இருந்து பூமியில வெடிச்சு சிதறிய விண்கற்கள் தான் இரும்பு என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த விண்கற்களும் பூமியை தொடும் போது வெடித்து துண்டு துண்டா சிதறி போனது. ஏன்னா அதுல இரும்பு இருந்ததுனால. இந்த விஷயம் குரான்ல அத்தியாயம் 57 25வது வரியில சொல்லப்பட்டிருக்கு. அதுல சொல்றது என்னன்னா, மனிதர்களின் நன்மைக்காக நாங்கள் இரும்பை பூமியின் கீழ் மிகப்பெரிய சக்தியாக அனுப்பியுள்ளோம். இரும்பு பூமியை சேர்ந்தது அல்ல, வேற்று உலகிலிருந்து வந்ததுங்கிற உண்மையை கண்டுபிடிக்க 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விஞ்ஞானியால் கூட முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்கை இஸ் த ப்ரொடெக்ஷன். சூரியனோட ஆபத்தான ஒளிகள்ல இருந்து மேகம் தான் நம்மளை காப்பாத்துதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை மேகம் இல்லாம போயிருந்தா சூரியனோட கதிர்வீச்சுகள் மனிதர்களாகிய நம்மளை எரிச்சு சாம்பலோட சாம்பலாக ஆக்கியிருக்கோம். அதே மாதிரி மேகம் தான் பூமியில உள்ள கடுமையான பனியில இருந்தும் நம்மளை காப்பாத்துது. பூமியில இருக்கும் மேகத்தை தாண்டி கொஞ்சம் வெளியே போனா சுமார் -275 டிகிரி செல்சியஸ் இருக்கும்னு சொல்லப்படுது. ஆனா மேகம் தான் ஒரு கிரீன் ஹவுஸ் போல சூரியனோட ஆபத்தான கதிர்வீச்சுல இருந்தும் இந்த பயங்கர பனியில இருந்தும் மனிதர்களாகிய நம்மளை காப்பாத்துதுன்னு குரான்ல 21வது அத்தியாயத்துல 32வது வரியில சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் மேகத்தை உங்களுக்கு ஒரு காப்பாற்றக்கூடிய கூரையாக வைத்திருக்கிறோம், ஆனால் நீங்கள் எங்கள் அடையாளங்களை புறக்கணிக்கிறீர்கள். குரான்ல மேகத்தோட பாதுகாப்பு அல்லாஹ் மூலமா கொடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கு. இன்றைய நவீன அறிவியலும் விஞ்ஞானிகளும் மேகத்தோட பாதுகாப்பு பத்தி பிசி ஆண்டு காலத்துல தான் கண்டுபிடிச்சாங்க. மவுண்டன்ஸ். குரான்ல மலைகளை பத்தி ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, 78ஆம் அத்தியாயம் 6-7 வரிகள்ல நாங்கள் உங்களுக்கு பூமியை ஒரு ஓய்வெடுக்கும் இடமாகவும் மலைகளை திடமாகவும் கூர்மையானதாகவும் ஆக்கி கொடுக்கவில்லையான்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, மலைகள் பூமியின் ஆழமான வேர்களாக உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு தான் அர்த்தம். இது உண்மையும் கூட. மலைகள் பூமியோட இன்னர் கோரோட பயங்கர ஆழமா பொருத்தப்பட்டிருக்கு. இந்த விஷயத்த புவி இயற்பியலாளரான பிராங்க் பிரஸ் அவருடைய புத்தகமான தி எர்த் புக்ல சொல்லியிருக்காரு. மவுண்ட் எவரெஸ்ட் பூமியில இருந்து 9 கிலோமீட்டர் உயரம் இருக்கும். அதுவே பூமியோட உள்பகுதியில 125 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் போவதாக சொல்லப்படுது. இந்த விஷயத்த சில நூற்றாண்டுகளுக்கு முன் டெக்டானிக் பிளேட்ஸின் வெளியேற்றத்தை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. ஆரிஜின் ஆஃப் லைஃப். மனுஷன் வாழ்றதுக்கு நீர் ரொம்ப அவசியம். குரான்ல இத பத்தி சொல்றது என்னன்னா, வாழ்க்கைக்கு மிக முக்கியமான விஷயம் தண்ணீர். அதனாலதான் உலகில் உள்ள எல்லா உயிரினங்களுக்காகவும் தண்ணீர் உருவாக்கப்பட்டுள்ளது. மனிதர்களுடைய உயிரணுக்கள்ல இருக்கும் சைட்டோபிளாசம்ல 80% நீர் தான் இருக்கு. பூமியில உள்ள எல்லா ஜீவராசிகளும் நீர்னாலதான் உருவாக்கப்பட்டதுன்னு அறிவியலின் மைக்ரோஸ்கோப் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் உறுதி செய்யப்பட்டது. அதே சமயம் தண்ணீர் இல்லாத பாலைவனம் இந்த பூமியில இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ். விண்வெளியை பத்தி ஆராய்ச்சிகளை மனிதன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குரான்ல விண்வெளி விரிவடைவதாக சொல்லப்பட்டிருக்கு. இது 51வது அத்தியாயம் 47வது வரிகள்ல நாங்கள் தான் விண்வெளியை எங்கள் படைப்பின் சக்தியாக படைத்துள்ளோம், அதை விரிவடையவும் செய்து கொண்டே இருப்போம். விண்வெளி விரிவடைகிற விஷயம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரபல இயற்பியலாளரான ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அவருடைய புத்தகமான A Brief History of Timeல விண்வெளி விரிவாக்கத்தை பத்தி சொல்றது என்னன்னா, இது 20ஆம் நூற்றாண்டின் மிக புரட்சிகரமான கண்டுபிடிப்புன்னு சொல்லியிருக்காரு. மேலும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, டெலஸ்கோப்னு ஒன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இது குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. சன்ஸ் ஆர்பிட். நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ்ங்கிற அஸ்ட்ரானமர் 1512ஆம் ஆண்டு அவரது கோட்பாடின்படி சூரியன் அசைவற்றதுனும் கிரகங்கள் அத வட்டப்பாதையில சுத்தி வரும்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் 20ஆம் நூற்றாண்டு வரை எல்லா விஞ்ஞானிகளும் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப தெளிவா தெரிய வந்தது என்னன்னா, சூரியன் அதோட இடத்திலேயே இருந்துதான் சுற்றி கொண்டிருக்கணும். விண்வெளியில இருக்கும் எல்லா கிரகங்களும் நிலவு நட்சத்திரங்களும் அதே போல் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் வட்டப்பாதையில சுத்தி வரும்னு
நிரூபணமாக்கி இருக்காங்க. இந்த விஷயம் குரான்ல 1400 வருஷத்துக்கு முன்பே 21ஆம் அத்தியாயம் 41வது வரியில அல்லாஹ் தான் இரவையும் பகலையும் படைத்து சூரியனையும் சந்திரனையும் தன்னைத்தானே மிதந்தபடி வட்டப்பாதையில் சுத்தி வந்து கொண்டே இருக்க வைத்தான்னு சொல்லியிருக்கு. சில நூற்றாண்டுகளுக்கு முன் இந்த விஷயத்த விஞ்ஞானிகள் தவறுன்னு சொன்னாலும் இன்றைய விஞ்ஞானிகள் குரான்ல சொல்லப்பட்ட இந்த விஷயம் உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. தி ஓஷியன் குரான்ல 24ஆம் அத்தியாயம் 40வது வரியில நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கடல் மிக ஆழமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கடல் அலைகள்னால மூடப்பட்டு இருக்கும். அந்த அலைகளுக்கு மேல மேகங்கள் இருக்கும். அந்த மேகங்களுக்கு மேல இருட்டு இருக்கும். இதெல்லாம் ஒன்றுக்கு மேல ஒன்றானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா கடலுக்கு மேலதான் அலைகள் பாயும். ஆனா கடல் விஞ்ஞானிகள் சமீப காலத்துல கடலுக்கு உள்ளேயும் அலைகள் பாயும். அது சாதாரணமா நம்ம கண்களால பார்க்க முடியாதுன்னும் கடல் இயந்திரங்களை வச்சு செஞ்ச ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. குரான்ல மேல உள்ள அலைகள் பத்தியும் உள்ள உள்ள அலைகள் பத்தியும் சமுத்திரத்தின் மேலே உள்ள மேகங்கள் பத்தியும் ஆழ்கடலில் உள்ள இருட்ட பத்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மனிதனால் வெளிச்சம் இல்லாம 70 மீட்டர் வரைக்கும் தான் நீந்தி கடலுக்குள்ள போக முடியும். ஏன்னா அது வரைக்கும் தான் கடல் வெளிச்சமா இருக்கும். அதுக்கும் மேல கடலுக்குள்ள போக முயற்சித்தால் துளி அளவு கூட வெளிச்சம் இருக்காது. இந்த விஷயம் 1400 ஆண்டுகளுக்கு முன் குரான்ல சொல்லப்பட்டிருப்பது மிக ஆச்சரியமான விஷயம். பெயின் ரிசெப்டர்ஸ் ரொம்ப நாள் வரைக்கும் வலியை உணரக்கூடிய டிஷ்யூக்கள் மூளையை சேர்ந்ததுன்னு விஞ்ஞானிகள் சொன்னாங்க. ஆனா அது நம்ம தோலுக்குள்ளதான் இருக்குங்கிற விஷயத்த சமீபத்துல தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த டிஷ்யூக்கள் இல்லாம நம்மளால வலிய உணர முடியாதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த விஷயம் குரான்ல 4வது அத்தியாயம் 56வது வரியில சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் எங்களது படைப்புகளை நம்பாதவர்களை நரகத்தின் நெருப்புக்கு அனுப்புவோம். அவர்களின் தோல் தீயில் எரிந்து போன பின்பு மறுபடியும் உருவாக்குவோம். இதனால் அவர்கள் வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலேயே அல்லாஹ் மிக புத்தி வாய்ந்தவன், சக்தி வாய்ந்தவன். அதனாலதான் வலியை ஏற்படுத்தும் டிஷ்யூக்களை மூளையில வைக்காம தோல்ல வச்சிருக்காரு. 1400 ஆண்டுகளுக்கு முன் இதுவும் குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். லையிங் அண்ட் ஆக்ஷன்ஸ் அபுசாயிலுங்கிற மிகவும் மோசமான ஒருவர் முகமது நபியின் காலத்துல வாழ்ந்து வந்தார். இவரை கண்டிக்கும் விதமா அல்லாஹ் குரான்ல 96ஆம் அத்தியாயம் 15 மற்றும் 10வது வரியில சொல்றது என்னன்னா, இந்த விஷயத்துல எந்த சந்தேகமும் இல்ல. எவர் ஒருவர் அவருடைய பாவங்களையும் பொய்யான செயல்களையும் நிறுத்தாவிட்டால் அவர்களின் நெத்தியை பிடித்து இழுப்பேன். அதாவது அந்த நபரை குறை சொல்லல, ஆனா அந்த மனிதனின் மூளையின் முன்பகுதியில உருவாகக்கூடிய தீய எண்ணத்தை பத்தி சொல்லியிருக்காரு. மனிதனோட முன்பகுதி மூளை தான் சிந்திக்கும் ஆற்றலை கொண்டது. ஆங்கிலத்துல இதுக்கு பேரு ஃப்ரண்டல் லோப். இந்த ஃப்ரண்டல் லோப் தான் மனிதனோட பொய் சொல்ற செயலை கண்ட்ரோல் பண்ணுது. இன்றைய நவீன அறிவியல் சமீப காலத்துல தான் மனிதனோட மூளையின் முன்பகுதி மற்றும் பின்பகுதி ஆற்றலை கண்டுபிடிச்சது. ஃப்ரண்டல் லோபின் ஆற்றலை பற்றியும் 20ஆம் நூற்றாண்டுல தான் மருத்துவர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஆனா குரான்ல இத பத்தி எப்பவோ சொல்லப்பட்டிருக்கு.